10-year love. மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறதுல பெருசாக சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன ஃபெயிலியர்ஸே பார்த்துட்ருக்காங்க. சபேஷன் செட் ஆகாது, இப்படி இன்னும் பார்த்துக்கொள்வார் அப்படின்லாம் நிறைய அவங்களுக்கு. அம்மா அப்படின்னாலே ஏன் அவ்வளோ தூரம் எமோஷனல் ஆகிடுறீங்க நீங்கள்? இல்லை, அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஒவ்வொரு எபிசோடுமே எல்லாருக்குமே இங்கே வருவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க. நான் மட்டும் கூப்பிடல, நம்ம நிலைமை சுச்சுவேஷன் நம்ம அவங்க வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தி ஃபெமிலி சப்போர்ட் எல்லாருக்கும் கிடைச்சா அதை போல் ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். உங்களோட லவ்வுக்காக வந்து ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும்னா, எங்கேயோ எண்ணங்கள் ஒரு ஊர்வலம் போக கண் கொண்ட உள்ளங்கள் ஒரு ஓவியம் காண ஆனந்தம் ஆரம்பமே உலக அழகியே. ஒரு அழகான ஃபேமிலி, அழகான ஒரு பயணம் அப்படின்னு இருக்கும்போது சரிகமப்பா வந்து ஒரு தொடக்கம் தான் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ சபேசன் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது, ஸ்ரீலங்காலேருந்து கிளம்பி வந்து ஓகே நம்ம எங்கே வேணாலும் நம்மளோட திறமை வந்து அது ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. எங்கே போனாலுமே நான் வந்து வெளியில் தெரியணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்குல்ல. நிறைய ஸ்ரீலங்கன் இப்போ வெற்றியாளராக பார்த்துட்ருக்கோம். இப்போ வாஹீசன் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி சரிகமப்பாவில் இருக்கிற அவங்களும் ஸ்ரீலங்கன் தான். ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்கள் இது ஸ்ரீலங்கன்லேருந்து இவ்வளோ தூரம் நிறைய பேர் வந்து வெளியில் தெரியுறாங்க அப்படின்ட்டு. அது வந்து அது இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காலேயும் நிறைய கன்சர்ட், நிறைய மியூசிக் ஷோலாம் நடக்குது. அப்படி இருந்தும் நாங்கள் இங்கே இப்போ நாங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்க, எல்லா இடமும் போய் நம்மளுடைய திறமையை காட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க அமைச்சு தரக்குள்ள அது ஒரு பெரிய அது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு. இப்போ இலங்கையில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ எங்களுடைய மக்கள், அதே மாதிரி இந்தியாவில் அந்த அளவு சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு. இப்போ நான் வரக்குள்ள ஆரம்பத்தில் நான் ஜோதிச்சது நம்ம வந்துட்டோம், நமக்கு சப்போர்ட் கிடைக்குமான்ட்டு. இப்போ நான் வந்து ஸ்ரீலங்கா என்னதான் இருந்தாலும் நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன், நமக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஜோதிச்சிருக்கேன். ஆனால் அவங்க அது நம்ம வேறு நாடு வேறு அப்படின்னு பார்க்கல. நானும் ஒரு பாடகன், இவனுக்கு திறமை இருக்குது, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி இந்திய மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் இனம், மதம், மொழி எல்லாமே கடந்து நம்மளோட பாட்டை ரசிக்கிறாங்க அப்படின்னக்குள்ள நமக்கு ஒரு சந்தோஷம் மனசுக்கு. எல்லாருக்குமே அது பெரிய ஒரு நன்றி தான் அவங்களுக்கு சொல்லணும்னா. ஏன்னா நிறைய பேரை பார்த்துட்டு வரோம். அதான் சொன்னேன் ஆல்ரெடி, வாஹீசன் அவர்களுமே அப்படிதான். அவரோட திறமைலாம் வந்து அவரும் ரொம்ப ஸ்க்ராட்ச்ல தான் ஆரம்பிச்சு பெருசாக அவர் எப்படி நான் திறமை சாலிதான்ப்பா அப்படி சொல்லிட்டு வந்தார். ஸோ அந்த வரிசையில் நீங்களும் இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் கடந்து வரணும் அப்படின்ட்டு எனக்கு என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்ரீலங்காவில் அங்கே வே ஆஃப் லிவிங்கே ஒரு மாதிரி கஷ்டமான நிலையெல்லாம் வந்து போயிருக்கு அப்படின்லாம் நான் நிறைய கேள்வி தான் பட்டுட்ருக்கோம். ஆனால் உங்களுக்குமே நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ்னு ஒன்று இருந்தது இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஃபேமிலி சப்போர்ட் தான் இருந்தது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும்ல, அதை எப்படி கடந்து வந்தீங்க நீங்கள்? அதான் சொன்னேனே, ஃபெமிலி சப்போர்ட் எல்லாருக்கும் கிடைச்சா அதை போல் ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லணும். ஏன்னா எந்த கஷ்டத்தையும் நாம் பார்ப்போம், அதே மாதிரி அவங்களும் பார்ப்பாங்க. நம்ம சாப்பிடாம ஜோதிச்சுட்டு இருப்போம் நம்ம வீட்டில், என்ன செய்ய போகிறோம் அடுத்து, ஒரு விஷயம் பண்ணுறோம், அது தோக்குறோம் அதில். அப்போ அவங்க சேடாக இருக்காங்களா, நம்ம வெளியில் போக மாட்டோம். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து என்ன இப்படி இருக்க ஏன் இப்படி சோகமாக இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் வந்து திருப்பி அதையே சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, என்ன நீ ஸ்ட்ரகிள்ஸை மட்டுமா பார்க்குற, எல்லாருமே ஸ்ட்ரகிள்ஸ் தான். அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். எனக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி சப்போர்ட் தான் ஒரு பெரிய ஒரு இது. அஃப்கோர்ஸ் அம்மா அப்படின்னாலே ஏன் அவ்வளோ தூரம் எமோஷ்னல் ஆகிடுறீங்க நீங்கள்? ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட்லாம் அப்படின்னு இருந்தாலுமே அம்மா வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் தான் எப்போவுமே. அதுவும் ஒரு பையனுக்கு வந்து ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் பாண்ட். ஆனால் அம்மா அப்படின்னாலே பயங்கர எமோஷ்னல் ஆகிடுறீங்க, ஏன்? இல்லை, அம்மானா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. அதுதான். இப்போ நான் வந்து இப்போ 7 மாதம் ஸ்ரீலங்காவில் ஊரில் இருக்கக்குள்ளே நம்ம என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு ஜோதிச்சுட்டு இருக்கக்குள்ளே நம்மளோட கஷ்டத்தில் அவங்க தான் கூட இருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வெற்றியாக நடக்கக்குள்ள அவங்க பக்கத்தில் இல்லையேன்ற ஒரு கவலை ஒன்று இருக்கும்.
இப்போ நான் வந்து இங்கே தனியாக தான் வந்தது, சொல்லாமக்குள்ள சொல்லாம வந்தீங்க. ஆமா. அப்போ டிவியில் ஃபஸ்ட்டு ஆடிஷன் பார்த்துட்டு அவங்க பெரிய இது, இப்போ நானே எப்படி எழுத அவங்க எப்படி எழுதிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு எபிசோடுமே எல்லாருக்குமே இங்கே வருவாங்க, அவங்க பேரண்ட்ஸ் வருவாங்க. நான் மட்டும் கூப்பிடல, நம்ம நிலைமை சுச்சுவேஷன் நம்ம அவங்க வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தி சரி நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஷூட்டும் முடிச்சுட்டு ஜோதிச்சு பார்ப்பேன் நான், நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தானே அப்படின்னு. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறது. 7 மாதம் கழிச்சு இப்போதான் போகிறீங்க. இப்போதான். ஸோ ராஜ வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்லை எனக்கு என்னென்னா இப்போ வெள்ளம் மண் சரிவு இப்போ வந்துச்சு. அப்போ நான் போகிற நேரம் சரியா போக இல்லாத சுச்சுவேஷன் வந்துட்டு, இப்போ அந்த டைம் போயிட்டு நாம் செலிப்ரேஷன் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காது. நான் நிறைய பேர் செத்துருக்காங்க, நிறைய பேர் உடமை இழந்திருக்காங்க. இந்த டைமில் நம்ம வெற்றியை கொண்டாடக்கூடாது. ஆனால் எல்லோரும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஊரில், எப்போ வாரீங்கன்னு கேட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும், இப்போ எனக்கு ஃபேமிலி எப்போ பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. அதுதான் பெரிய ஆசை. அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா பற்றி பேசும்போது உங்களோட அந்த 10 இயர் லவ் கண்டிப்பாக, ஏன்னா உங்களுக்கான அந்த லவ் ஸ்டோரிக்கான ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. பிகாஸ் எல்லாருக்குமே நோ மேட்டர் வாட் ஒரு துணைனா அது ஒரு பெரிய மேஜர் ப்ளஸ். அது நம்மளை டவுனாக இருக்கும்போது வந்து அவங்க தான் எப்போவுமே கூடவே நிற்பாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ தூரம் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கேர்ளாக இருந்துட்டு வா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தான் பேரண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு மாதிரி அவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க உங்கள் வெற்றியை பார்த்துட்டு அந்த பயணம்? அம்மா அப்படி சப்போர்ட்டும் அதே மாதிரி தான் அவங்களும். அப்போ 10 வருஷம் ஜேர்னி அந்தந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஆரம்பிக்கக்குள்ளே தான் இவங்களும் இருந்தாங்க. அப்போ சரி என்னில் ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருந்ததே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. வேறு யாருமெண்டா என்ன ஃபெயிலியர்ஸே பார்த்துட்ருக்காங்க, நிறைய ப்ரெஷர் பண்ணாங்க அவங்களுக்கும். சபேஷன் செட் ஆகாது, அவர் இன்னும் வாழ்க்கையிலே முன்னேறலை, எப்படி இன்னும் பார்த்துக்கொள்வார் அப்படின்லாம் நிறைய அவங்களுக்கு கமெண்ட்ஸ். அதெல்லாம் மீறி என்னோட இருந்தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு. எங்கள் அம்மா அப்படி சப்போர்ட்டாக அதே மாதிரி ரீனாவும். அது இப்போ அதே மாதிரி தான் எங்கள் அக்கா கம்சலா, தங்கச்சி ஜோவிதா, தம்பி ரிஷோத்மா, இவங்களுமே இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்கக்குள்ள என்னோட சப்போர்ட்டாக இருப்பாங்க. என் ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலியுமே நாங்கள் ஒரு கூட்டு குடும்பம். எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த லவ்? அது யூனிவர்சிட்டியில் தான். யூனிவர்சிட்டி போனப்போ தான் அழகான ஒரு கதை அங்கேருந்து ஆரம்பிச்சது. ஸோ ஒரு இந்த 10 இயர்ஸ் லவ் அப்படின்ன மாதிரி இருந்தாலுமே ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும், கல்யாணம் அப்படின்னு தான். ஸோ எப்போ எதிர்பார்க்கலாம்? அதாவது நாங்கள் எங்களோட ஒரு எய்மே வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அந்த இதில் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும். இப்போ தங்கச்சி இல்லை தங்கச்சியும் அவங்களும் ஒரே பேட்ச் அவங்க. ஓகே ஓகே. அப்போ தங்கச்சிக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ நிறைய ஷோஸ் இதுக்கு பிறகு தான் நிறைய ஷோஸ் போகணும். வந்து எல்லா ஷோஸும் போயிட்டு அவங்களுக்கு செய்யக்கூடியதை செஞ்சுட்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு இருக்கேன். இப்போது அஃப்கோர்ஸ் இந்த எல்லா எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும்போது ஃபேமிலியும் பார்த்துக்கணும், சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஒன்று இருக்கும்ல, அதை எப்படி கடந்து வந்தீங்க? அது ஃபினான்ஷியல், நான் அங்கே ஷோஸ்லாம் போவேன் ஸ்ரீலங்காவில், நிறைய பேண்டில் பாடியிருக்கேன். இப்போ அந்த ஷோஸில் போன இன்கம் சேர்த்து வச்சு கொண்டுவேன். அதை வந்து போன ஆடிஷன் வந்தப்போ ஃபுல்லாக அந்த திருப்பி அடுத்த வருஷம் ஃபுல்லாக இந்த அடுத்த சீசன் தொடங்கும் வரைக்கும் நிறைய ஷோஸ் போனேன். அதில் காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு திருப்பி வந்தது. ஓகே. ஸோ அதுதான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு அழகான பயணம் இருக்கணும் அப்படின்ட்டு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, எப்படி உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு பாடாமல் இருக்குது அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து உங்களோட லவ்வுக்காக வந்து ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? கன்னி பெண்ணை கையிலே வயலின் போல ஏந்திய வில்லில்லாமல் விரல்களாலே மீட்டுவேன், இன்பராகம் என்னவென்று காட்டுவேன், சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை, தொட தொட
சிரிப்பினால் தெளிக்கலாம் என் மீது பூமழை. எங்கேயோ எண்ணங்கள் ஒரு ஊர்வலம் போக கண் கொண்ட உள்ளங்கள் ஒரு ஓவியம் காண ஆனந்தம் ஆனந்தாவே அவள் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவியே. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச். இந்த பயணம் இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னு இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் டு ஃபினிஷ் இட் ஆஃப் கண்டிப்பாக உங்களோட பேண்ட் பற்றி பேசியே ஆகணும். உங்களோட பேண்ட் வந்து ஒரு குட்டி ஸ்டார்ட் தான், தட் ஷுட் கோ வேர்ல்ட் வைட் அப்படின்ட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ உங்களோட பேண்ட் பற்றி கண்டிப்பாக. அது சரண் சார் சொன்ன ஐடியா. அவர் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதை எப்படி சொல்கிறது, சரண் சார் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்த மாதிரி, எனக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி. நான் வந்து நிறைய ஷோஸ் போவேன். நீ வந்து நீ என்று உனக்கு வந்து ஒரு பேண்ட் ஆரம்பிச்சு நீ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஷோ செய்யணும்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது கொடுத்தாரு. அதில் சாரே சொல்லிப்பார், இந்த ஃபஸ்ட்டு ஷோவுக்கு நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லி. எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் அதுதான் அந்த அடுத்த டார்கெட். ஸ்ரீலங்காவில் நிறைய அரேஞ்ச்மெண்ட் செய்யணும். இப்போ இருக்கிற நிலைமை எல்லாம் மாறி கொஞ்ச நாள் போக ஒரு பெரிய ஷோ செய்யணும். சரண் சாரை இன்வைட் பண்ணணும். நீங்கள் வாங்க எல்லாரும். கண்டிப்பாக. ஸோ அடுத்த பெரிய ஸ்டேஜ் வந்து உங்களோட அந்த பேண்டோட பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி தான், லைக் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ லைக் டு see talents coming from வேர்ல்ட் வைடு. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கணும்னா அங்கேருந்தே வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, எங்கே வேணாலும் போயிட்டு நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு அது ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்காங்கல்ல, ஏன்னா எல்லாருமே வந்து எப்போ உங்களோட பாட்டு எதானே வந்தாட்டா கீழே ஃபுல்லாக கமெண்ட்ஸ் குவிஞ்சிடும். அண்ட் நிறைய பேர் எடிட்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்? அவங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கு இப்போ என்னென்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, நிறைய பேர் விஷ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான். இப்போ ஒவ்வொரு பாட்டுமே வந்து அதை பாடமாக்கி அங்கே லைவில் அந்த பாடும் வரைக்குமே எனக்கு கொஞ்சம் மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். அதுக்காக வந்து ஃபோன் மெசேஜ் எல்லாம் பார்க்குறதில்ல, பெருசாக நான் பார்க்குறதில்ல. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, 7 மாதம் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ், நன்றின்னு தான் சொல்லணும். மனப்பூர்வமாக மனசார நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய வீட்டில் ஒரு பையன் எப்படி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ அது மாதிரி என்ன நினச்சாங்க அவங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சபீஷன் பாடணும், நல்லா பாடணும், செலக்ட் ஆகிடணும், ஃபைனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். அது எல்லாருக்குமே. அது நான் விஷ் பண்ண தேங்க்ஸ் பண்ணேன். நான் வின் பண்ணணும்னு நினச்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஸோ ஸ்வீட். இது வெறும் தொடக்கம் தான், இன்னும் நிறைய பயணம் பண்ணணுன்ட்டு என்னோட வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச்.